ஹலோ வணக்கம். இது உங்கள் ஜேகே மாஸ்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் என்ன இருக்குன்னா, நம்ம இன்றைக்கி tn12th ஃபிசிக்ஸ் வந்து அதில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பேஸ்ட் ஆன் ரெடியூஸ்டு சிலபஸ். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸ்க்கு தான் வந்து பார்க்க போகிறோம். ஏன் ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸ்னால், பிகாஸ் இப்போ ரிவிஷன் டெஸ்ட் வந்து நம்மளுக்கு January 19th வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தான் இப்போ வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ 99% வந்து அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஸோ மேபி 1% வராமல் போகலாம், அது தெரில. பட் 99% கன்ஃபார்ம்டு கொஷின்ஸ் எல்லாமே வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்க போகிறோம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் மட்டும் ஏன் நிறையா இருக்குது. புக் பேக்கில் பார்த்திங்கன்னா நிறைய 5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் படிக்க முடியுமா, அப்படி டைம் இருக்காது அப்படி இப்படின்னு யோசிக்க வேணாம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் படித்து முடிச்சுட்டு டைம் இருந்தால் மற்ற கொஸ்டின்ஸை படிங்க. ஸோ அதுக்காக தான் இந்த கொஷின்ஸை வந்து இப்போ உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இப்போ ப்ளீஸ் இப்போ வாங்கப்பாங்களே. ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து என்னென்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் தான். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு ஜஸ்ட் 6 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. இல்லை புக் பேக் பார்த்திங்கன்னா 20 புக் பேக்ஸ் இருக்குது. பேஸ்ட் ஆன் ரெடியூஸ்டு சிலபஸில் சொல்கிறேன், ஒரிஜினல் சிலபஸில் நான் சொல்ல. பேஸ்ட் ஆன் ரெடியூஸ்டு சிலபஸில் பார்த்திங்கன்னா 20 இருக்குது, மேக்ஸிமம் 20 இருக்குது. அந்த 20ல் இம்பார்ட்டண்டான 6 முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் மிச்சத்தை படிக்க டைம் வந்தால் படிங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 6 என்னென்னா 1.4.2 நான் இந்த வித் இந்த நம்பரோடு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு நீங்கள் போய் தொலாவிட்டு இருக்க தேவையில்லை, டக்குன்னு நீங்கள் எடுத்தீங்களா படிச்சிங்களான்னு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதனால் அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். 1.4.2ல் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எ டைபோல் டியூ டு ஆக்சியல் லைன் ஆர் ஈக்வட்டோரியல் லைன், இது ரெண்டுமே வந்து கம்பைனாக கேட்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் இது தனியாக கேட்குறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த கொஷினை வந்து மறக்காமல் படிச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து பப்ளிக் எக்ஸாம்லேயே கேட்ட கொஷின் ஆல்ரெடி. அதனால் இந்த கொஷின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் one. And then electrostatic potential at a point due to an electric dipole. இந்த கொஸ்டினும் அதே போல தான், இந்த கொஸ்டினை போலவே தான் இதுவும் வந்து ஈஸியஸ்ட் கொஸ்டின் தான். இது ரொம்ப வந்து கஷ்டமான கொஸ்டின்ஸ் எல்லாம் கிடையாது. இது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். இது ரொம்ப ஈஸியஸ்ட் கொஸ்டின். அதே போல் இது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். நெக்ஸ்ட்டு 1.6.4 அப்ளிகேஷன் ஆஃப் காஸில் பார்த்திங்கன்னா 4மே படிக்கணுமா அப்படின்னு கேட்கலாம். பட் ஆனால் அதில் வந்து மெயினாக ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அண்ட் ஃபோர்த் ஒன், இந்த 3 மட்டும் படித்து வச்சுக்கோங்க. இந்த 3 தான் வந்து 5 மார்க்கில் வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அந்த தேர்ட் ஒன் வந்து உங்களுக்கு 3 மார்க்காக வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இப்போ பார்க்க போகிறது எல்லாமே வந்து டேரக்ட் கொஷின்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில். ஸோ அதே போல் டேரக்ட் கொஷின்ஸ் இல்லாமல் கம்பைன்டு கொஷின்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ டேரக்ட் கொஷின்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். electric field due to an infinitely long charged wire, electric field due to a charged infinite plane sheet. இந்த 2 கொஷின், அது போக ஃபோர்த் ஒன். இதுவும் வந்து நல்ல ஒரு இம்பார்ட்டண்ட்டான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனர்ஜி ஸ்டோர்டு இந்த கெப்பாசிட்டி 1.8.2ல் இருக்குது. இந்த கொஷின் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். இது வந்து 5 மார்க்கில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, நிறையாவே இருக்குது. பட் அப்படி வரலன்னா இது வந்து 3 மார்க்லேயே கேட்டிருக்கலாம். ஏன்னா போன தடவை வந்து 3 மார்க்கில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து 3 மார்க்கில் கேட்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் 5 மார்க், இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். ஏதோ ஒன்றில் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வேண்டிகிராஃப் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஷின். இது படிக்காமல் போயிடாதீங்க. இந்த கொஷின் படிக்கலைனாலும் பரவாயில்ல, இந்த கொஷின் படிக்காமல் போயிடாதீங்க. இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். நெக்ஸ்ட்டு சாப்டர் 2ல் பார்த்திங்கன்னா 2.13 சாப்டர் 2ல் வந்து 2.13ல் மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட். அதுக்கப்புறம் 2.5.3ல் பார்த்திங்கன்னா வீட் ஸ்டோன்ஸ் பிரிட்ஜ் வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். இந்த கொஷினுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. இந்த கொஷின் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து 2.5.7 மெஷர்மெண்ட் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ செல் பை பொட்டன்ஷியோமீட்டர். 2.5.7 ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் தான். நெக்ஸ்ட்டு வந்து 2.4.2 டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இது வந்து மேக்ஸிமம் 5 மார்க்கில் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ரேராக பார்த்தீங்கன்னா இப்போ 3 மார்க்லேயே கேட்டுட்ருக்காங்க இந்த கொஷின். அதே போல் எனர்ஜி ஸ்டோர் இந்த கெப்பாசிட்டி இதெல்லாமே வந்து 3 மார்க்லேயே இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஸ் இன் சீரியஸ் அண்ட் செல்ஸ் இன் பேரலல், இது 2 கம்பைன்டு கொஷினாக கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ரேராக கம்பைண்டாக கேட்கலாம். பட் தனித்தனியாகவும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ செகண்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் 6 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அண்ட் தென் இதில் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டோட்டலாக 8 கொஸ்டின்ஸ் இருக்குது புக் பேக்கில். அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 6 தான் நம்ம வந்து படிக்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியஸ்ட்டும் கூட. நான் வந்து சொல்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 6னால் இது வந்து நான் புக் பேக்கை மட்டும் சொல்ல, புக் இன்னும் வந்து சேர்த்துருக்கு. ஸோ அதனால் புக் பேக் மட்டும் அப்படின்னு நினச்சிடாதீங்க, புக் இன்னும் வந்து கலந்துருக்கு.
சாப்டர் 3ல பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். சாப்டர் 3யோட நேம். இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 6 கொஸ்டின்ஸ் தான். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதில் 6 கொஸ்டின்ஸ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போது இதில் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன 3.8.2ல இருக்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு எ லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் கேரிங் கரண்ட். இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். அதுக்கப்புறம் 3.8.3ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ்ட் அலாங் த ஆக்சிஸ் ஆஃப் த கரண்ட் கேரிங் சர்க்குலர் காயில். இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். அதுக்கப்புறம் 3.9.2ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு current carrying wire of length using amperes யூஸ் பண்ணி இது பண்ணுறது, அதுவும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். அண்ட் தென் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா 3.9.3ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு லாங் கரண்ட் கேரிங் சொலினாய்டு கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். இது வந்து அடிக்கடி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து கண்டிப்பாக கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து இந்த கொஸ்டின் மறக்காமல் படிச்சுக்கோங்க. அண்ட் தென் ஃபோர்ஸ் ஆன் அ கரண்ட் கேரிங் கண்டக்டர் பிளேஸ்ட் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் 3.10.5ல அந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் தான். அதே போல் 3.10.6ல ஃபோர்ஸ் பிட்வீன் டூ லாங் பேரலல் கரண்ட் கேரிங் கண்டக்டர்ஸ். இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். இது வந்து ஒரு ஈஸியஸ்ட் லெசன் சொல்லலாம். இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் சில பேத்துக்கு. பட் ஆனால் இது வந்து போக போக பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் லெசன் என்னென்னா சாப்டர் 4 எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். இதில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4 தான். மொத்தம் பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் இருக்குது. 20 கொஸ்டின்ஸில் 4 தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். சரிங்களா? இப்போது அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா 4.1.6ல இருக்கிற மோஷனல் இஎம்எஃப் ஃப்ரம் லாரன்ஸ் ஃபோர்ஸ் மோஷனல் இஎம்எஃப் அந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். அண்ட் தென் 4.6ல கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் அதோட டயக்ராம், அதோட கன்ஸ்ட்ரக்ஷன், அதோட ஒர்க்கிங் எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் எல்லாமே வேணும். ஸோ இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். அதுக்கப்புறம் 4.7.6ல ஏசி சர்க்கியூட் கண்டெய்னிங் எ ரெசிஸ்டர் அண்ட் இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் அண்ட் சீரியஸ் ஆர்எல்சி சர்க்கியூட் கொஸ்டின் வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். இந்த கொஸ்டினை கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. இது கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 4.9.2ல கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி இன் எல்சி ஆசிலேஷன்ஸ். ஸோ அவ்வளோதான். இதோட வந்து நம்மளுக்கு எல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேரக்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. நம்மளுக்கு ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிகமாக டேரக்ட் 5 மார்க்ஸ் கேட்பாங்க. ஒரு சில தான் வந்து கம்பைன் கொஸ்டின்ஸாக வரும். அது ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி வரும். ஒரு சில கொஷின்ஸ் தான். ஸோ கம்பல்சரி கொஸ்டின்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணணுன்னா எல்லாமே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க்கு ப்ராப்ளம் இது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வர போகிற வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். So stay tuned with our channel. So please subscribe பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். Thank you for watching this video. Enjoy each class with a smile. Please subscribe, like, share and comment with your friends. Thank you for watching this video.